இருக்குங்க, சரியான மிஸ்ட்டு. ரூமு வந்து வேணுமான்னு கேட்டார் எங்ககிட்ட. கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விடுவார். பில்லு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸாக நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோலேயே. விளாட்றதுக்கு நிறையா இருக்குது. அவர் பேர் வந்து சிவா. அவர் வந்து எப்போ எங்களுக்கோட அட்டாச் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு, ஈரோடு, சேலம் இதெல்லாம் தெரியும். நம்ம டக்குன்னு வந்து எல்லாத்துக்கூடையும் பழகிடுவோம், மிங்கிள் ஆயிடுவோம். இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குங்க அந்த மாட்டி. அந்த ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு அங்கே ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே திங்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருந்தோம். ஹெல்மெட்டு, பேக்கு, ஜர்க்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே தான் கொடுத்துட்டு போயிருந்தோம். அந்த அக்கா நல்லா பேசினாங்க. போயிட்டு வந்துட்டு அப்புறம் உட்காந்துருந்தோம். இல்லைங்க இது வேணாம் அப்படின்னோம். சரி பரவாயில்ல கண்ணு அதனால் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நாங்களும் உட்காந்துருந்தோம். அப்புறம் எங்களுக்கே மனசு கேட்கலிங்க, சரி எதுவும் வாங்காமல் எப்படி உட்காருது அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு எல்லாம் சோடாலாம் வாங்கி குடித்தோம். பசங்களாம் குடிச்சிட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு அமௌண்ட் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்த்தா அவர் புதுசாக வந்தார் இல்லையா, ஸோ சிவா ப்ரோ, அவர் வந்து நான் கொடுத்துட்றேன் ப்ரோ பரவாயில்ல வைங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துட்டாருங்க. இத்தனைக்கும் அவர் இப்போ பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நாங்கள் வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கலான்னு இறங்குறப்ப தாங்க அவர் வந்தார். அப்போ தான் பழக்கம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நானே கொடுத்துட்றேன் ப்ரோ இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவரே கொடுத்துட்டாருங்க. அவரும் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருந்தாராம், எஸ்ஏ கேம் வச்சுருந்தாராம். அதில் வந்து வீடியோ எடிட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாராம். போடவே இல்லை 6 மாதமாக இந்த வீடியோவும். அதான் சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகே ப்ரோ வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். அவர் வந்து இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் தான் பிளான் எங்களுக்கு. பட் அவர் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. ஸோ நேற்றுக்கிட்டே வந்திருப்பார் போல். ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. எங்கள் ரூம் என் ரூம்லேயே தங்கிக்கோங்க ப்ரோ, நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன், என் கூடயே தங்கிக்கோங்க இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டாரு. இல்லை ப்ரோ கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. சொல்லிவிட்டு அப்புறம் நல்ல ஒரு மனசு இருக்குது. எங்களை விட பார்த்திங்கன்னா சீனியர் தான் சொல்லப்போனால். ஸோ 2012 அவர் பிகாம் சிஏ முடிச்சிருக்காரு. ஸோ நம்ம சீனியர் தான் சொல்லப்போனால் அவர். சரி ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். அவரும் பார்த்திங்கன்னா எங்களோட ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அவரும் போயிட்டுருக்காரு. க்ளவுஸ் போடலைங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம மறுபடியும் நிறுத்த போகிறோம். ஸோ அதனால் வந்து சரி ஓகே க்ளவுஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம க்ளவுஸ் போடலை. செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. ஆனால் இதுக்கே சரியாக போச்சுங்க. இப்போ மணி சரியாக பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. டைமிங்கே கரெக்டாக போச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நாங்களாம் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு எல்லாம் முடிஞ்ச அளவுக்குலாம் விசாரித்தோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் பிரியாணி சொல்லியிருக்கு, கேட்டிருக்கு. மதியம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் காலையிலே போனோம், பட் மதியம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க 12 மணிக்கு மேலே. சரி ஓகே நாங்கள் காலையிலேயே சாப்பாடு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அதனால் சரி ஓகே மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு 2 மணி வாக்கில் சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. நான் அந்த ஹோட்டல் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுறேன் மதியம் சாப்பிட்றப்போ. ஹைவேஸில் வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ நான் ஃபுட்டேஜ் எடுத்துருந்தேன். அது நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பஸ்ஸுக்கும் லாரிக்கும் சென்டரில் பூதலான்னு போயிட்டு சரி பஸ்கார ரைட்டில் வந்துடுவான் அப்படின்ட்டு நான் ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக போகிறேன். சக்தி அந்த பக்கம் ரைட்டில் ஏறி ஃபுல்லாக வந்துட்டாருங்க சர்ன்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த கல் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா ஹைவேஸில், அதுலேயே விட்டுருப்பார். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாப்புல. ஆனால் வேறு லெவல் ஃபீலு. ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணிட்டு வரப்போ சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கேங்கில் இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் பின்னாடி தாங்க வரான், மற்றவங்கள தான் காணும், முன்னாடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு 3 இடம் காட்டலான்ட்டு பிளானுங்க. டைமிங் எப்படின்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் சீட்டு, இன்னொரு ஜென்ஸ் சீட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பைக் MT-15. எதுவும் வைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, வெயிட் இல்லை பேக்கில். சும்மா ரூம் வேணால் பார்த்துட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இல்லை இது ஒன்றும் அவ்வளோக்கு வெயிட் இல்லை. ஏன்னா உள்ள திங்ஸு தேவைப்படும் கேமராவுக்கு, அதனால். ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம். ஹரிஷ் எங்க முன்னாடி போயிட்டானா? சரி ஓகே போகலாம். சரி ப்ரோ வாங்க. சரி ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட் போடுறோம். ஏன்னா வியூ பாயிண்ட் போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால் டக்குன்னு அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதாங்க பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதில் நேராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ பசங்க வரட்டு கூட்டிகிட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பூங்கா. இது ஒரு பூங்கா. இது வந்து அண்ணா பூங்கா. இது வந்து
இது பார்த்திங்கன்னா ஏரி பூங்கா. ஸோ இங்கே ஒரு 2 பார்க் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து உள்ளே கட் ஆகணும். பட் நமக்கு வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வியூ பாயிண்ட் போக போகிறோங்க. ஸோ பசங்களை கூட்டிகிட்டு போகணும். ஸோ வராங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நமக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்துடுங்க. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஏற்காடு வர பிளானில் இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு பிளான் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா முதல் நாள் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த நாள் நைட் நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது பார்க்க. எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கும். ரொம்ப லாங்கில் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் பிளான் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு நாளில் வரீங்க அப்படின்னா உங்களால் எல்லா இடமும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வந்துக்கணுங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு காட்டேஜ்னு நினைக்கிறேன். அது நல்லாயிருக்கு பார்க்க. சரி, இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா பாயிண்ட் 4 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ 4 கிலோமீட்டர் போனால் தான் இந்த வியூ பாயிண்ட்டு. நான் ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இப்போ வந்து கொஞ்சம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறனால நான் அப்படி நினைக்கிறேன். வியூ தெரியாது அப்படின்ட்டு. பட் நம்ம போய் பார்ப்போம் வியூ எந்தளவுக்கு இருக்குதுன்னு. பக்கோடா அடப்போடா அப்படிங்கிற மாதிரி தாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம காட்டியிருப்போம் இந்த பிளேஸை. இருந்தாலும் கோபுரோவில் போய் விளாக் பண்ணதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஒன்ஸ் மோர் குரூப் ரைடோட போய் பிளான் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ எங்கே போனாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, யூடியூப் மூலியமாக கிடைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவர் வந்து பழக்கமே இல்லை, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ எங்களோடய வந்துட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கை தான். அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. ஸோ சொன்ன மாதிரியே மிஸ்டாக தாங்க இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி விட்டாச்சுங்க. சரி ஓகேங்க, பக்கோடா பாயிண்ட் வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இங்கே அண்ணாச்சி பழம் இருக்குது, வெள்ளரி பழம் இருக்குது. இங்கே ஒரு பாப்பா அண்ணாச்சி பழம் சாப்பிடுது. தம்பி இது என்ன? ஷூட்டிங் ஃப்ரீயா? 6க்கு 2 பாலா? இதுக்குள்ளே போடணுமா? இதில் எங்கே வேணால் போடலாம். சரி கூட நான் மாட்டிடுறேன். இங்கேருந்தே மாட்டலாமா இல்லை அங்கேருந்து போடணுமா? யாரோ ஒருத்தர் பேசுங்கடா. போய் தோசை சுடு போ. புல்லட் பச்சை பயிரா கையில எடுக்கும் போதே தெரியுதுல. என்னப்பா பொசுக்குன்னு இருக்கு. நாங்க பார்க்காத கண்ணா. AW ராக்கெட் லான்ச்சர் எத்தனை பார்த்துருப்போம் பப்ஜியில். இந்த அம்பு வந்து போட போகிறோம், இது பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பசங்களாம் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே 100ல் குத்துல. ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. மேலே போயிட்டு அட்டா 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 பிடிக்கணுமா? எப்படியும் 3 விரல். ஓகேங்க, நம்ம வந்து துப்பாக்கி சுட போகிறோம். துப்பாக்கி வெயிட்டாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். என் கையிலுக்கு இது அடிச்சிட்டு போகுது அந்த ப்ரோ ப்ரோ அண்டைக்கு வந்துடுவாங்களா? சரி ஓகேங்க, இந்த விளையாட்டு வந்து முடிச்சிச்சு. ஸோ செம்ம என்ஜாய் போச்சு. தம்பி இங்கே வா ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? எங்கே படிக்கிறா? சரி எத்தனாவது? 8ஆ? எப்போ இருந்து இது பண்ணுற? யார் கிடையாது, அப்பா கிடையா இல்லை அண்ணன் தான்? நீ பார்த்துக்கிறியா? போட்டுக்கா, கை கொடு. என்ன படிக்கிற? போட்டுக்கோ, கை கொடு. சூப்பர், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா விளாண்டு முடிச்சுட்டு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். லேட் ஆகிடுச்சு ரொம்ப. அவங்க எப்படி இருக்குன்னு நல்லா கிளியராக தெரியும். எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட். மிஸ்ட் இல்லைன்னா இன்னும் கிளியராக தெரியும். அவ்வளோ கீழெல்லாம் ஒன்றும் ரிஸ்க் இல்லை, பக்கம்தான். பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த இடம்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு இல்லையா பிளேஸு. ஸோ இதுதான் அதோட இது. இங்கேருந்து மேலே ஏறி வரலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி நிறுத்திட்டு அங்கே அப்படியே விளாண்டுட்டு இப்படியே மேலே ஏறி இப்படியே வந்துட்டோங்க. அவ்வளோதான். அதுங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கு. இது எத்தனை பாட்டு வருதுன்னு தெரியலிங்க, பார்க்கலாம் வாங்க. டாட்டா, மறுபடியும் வரோம்.
வைக்கப்படுறாங்க அந்த பையன். சரி ஓகேங்க, கிளம்பியாச்சு. நல்லா மிஸ்ட்டு, கிளைமேட் பாருங்கள் நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள் அந்த இடம்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா இருக்குங்க பார்க்க. க்ளவுஸ் போடலைங்க, ஸோ லோக்கல் தானே ஓட்ட போகிறோம், அதனால் க்ளவுஸ் போடல. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே ஆல்மோஸ்ட் மணி 1:10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்கும் நம்ம ஃபேவரட் பிளேஸ் தான். ஸோ அது ஃபேமிலியோடு வந்தால் நல்லாயிருக்கும். அண்டு நல்லாயிருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் அமைதியான பிளேஸு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது சுற்றி பார்க்க தான் டைம் ஆயிரும். உங்களுக்கு உள்ளே போயிட்டு சும்மா ஒரு ஓரெல்லாம் காட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுறோம். இதுவும் அப்படி தாங்க நினச்சி வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இங்கே அங்கே அப்படியே விளாண்டுக்கிட்டே எல்லாம் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் அப்படியே விளாண்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இங்கேயே ஒரே மனுஷன் அவர் ஒருத்தருக்காகவே பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்துட்டு தனியாக வந்து தங்கியிருக்காரு. தனியாக வரதெல்லாம் கொடுமைங்க, சத்தியமாக ரொம்ப கஷ்டம் தனியாக வரதெல்லாம். நம்மளாம் தனியாக போகணுன்னா, அது இந்த மாதிரி நேச்சர் பிளேஸ்லாம் தனியாக போகணுன்னா ரொம்ப கஷ்டம். யாரோ கூட இருக்கணும் அப்படின்னா தான் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை காட்ட முடியும். தனியாக இருந்தால் ஒரு மாதிரி நமக்கே ஒரு மூட் அவுட் ஆயிருன்னு வைங்களேன், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து அவர் அப்படி தான் வந்திருக்காரு. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். சரி ஓகே ப்ரோ, மறுபடியும் எங்கேயாவது ரைடுனா கண்டிப்பாக கூப்பிட்றோம் ப்ரோ அப்படின்னு. எப்போ கூப்பிட்டாலும் ஓகே ப்ரோ நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ அப்படின்ட்டாச்சு. வேறு லெவலுங்க. ஆனால் குரூப் ரைட்னா இதே மாதிரியே நம்ம ஒரு 20 பேர் இதே மாதிரியே வண்டியில் போகணுங்க. நான் அப்படி சர்றன்னு போகிறப்ப சூப்பராக இருக்கும், பார்க்கலாங்க. ஸோ இங்கேருந்து ரைட் சைடு, ஸோ லேடிஸ் சீட், எஸ் இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்டில் தான் போகணுன்னு நமக்கு அங்கே போட்டிருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். நல்லா இருக்கு இல்லையா, இப்படி எப்படியே வரிசையாக போகிறப்போ செமையாக இருக்குங்க. ஸோ நம்ம கடைசியாக வந்தோம்னா அந்த வியூ, டோட்டல் வியூ, அந்த 4 பேர் வரதை அப்படியே எடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இதாக இருக்குது. ஸோ இவரை கொஞ்சம் முன்னாடி விடலாம். இவர் முன்னாடி விட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குங்க. ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். பார்க்க நல்லா இருக்கு இல்லையா? இல்லை இங்கே தாங்க போட்டிருக்கு லேடிஸ் சீட்டுன்னு. ஓகே, கரெக்டான ரூட்டில் தான் போகிறாங்க. ஸோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி போகிறப்ப. அவங்க பாருங்க வரிசையாக போகிறாங்க. ஸோ முன்னாடி எந்திரிச்சு காட்டுற பாருங்களே, அங்கே பாருங்க. ஸோ நல்லா இருக்குங்க அப்படி பார்க்குறப்போ. ஸோ எல்லோரும் நம்மளே தாங்க பார்க்குறாங்க. இதுக்கோசரமே இந்த குரூப் ரைடு வேறு லெவலாக இருக்குது. ஓ, லாரி வந்துடுச்சு. ஐயோ, இந்த பாபா பாட்டு குறுக்கால் ஓடியாருதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா தான். இங்கே இதுக்கு போயிட்டு வந்துடலாமா? இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் போல, உள்ளே போயிட்டு வந்துடலாம். வர வழி தானே, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். உள்ளே போயிட்டு அப்படியே வண்டியில் போகிறது தானே, அப்படியே போய் சுற்றிட்டு வந்துடுவோம். ஆமாம், போய் பார்க்கலாம். போ